இன்னிலிருந்து விஜய் அவர்கள் பரப்புரைக்கு தயாராகிட்டாரு. இப்போதான் பெரம்பூர்ல பரப்புரை முடிச்சுட்டு கொளத்தூர் போனாரு. அப்ப நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் கிடைச்சுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சேனல்ல லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சேனல் நேம் சொல்ல முடியாது. அந்த சேனல்ல 11,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி போன டைம் வந்து நம்ம சீமான் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த சேனல வெறும் 150 பேர் தான் பார்த்தான். அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடி பழனிசாமி சார் பார்க்கும்போது 500 பேர் தான் பார்த்தான். சிஎம் சார் பார்க்கும்போது 100 80 பேர் தான் பார்த்தாய்ங்க. ஸோ யாருக்குமே இல்லாத ஒரு டிமாண்ட் விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. அப்படி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். விஜய் நல்லவர் தான். ஆனா அவருக்கு கீழ இருக்கிற இந்த புஷி ஆனந்த், 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும்போது நல்லவர் மாதிரி தெரியுதா? எனக்கு அந்த ஒரு கன்ஃப்யூஷன் மட்டும் தான். மத்தபடி விஜய் நல்லவர் தான். நான் ஒத்துக்கிறேன். அவர் நேத்து இந்த பட்டியல் வேட்பாளர் அறிவிப்பு பட்டியல்ல வந்து பெரம்பூர்ல இன்னொருத்தர் நிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. பட் அவர் என்ன சொன்னாருன்னா, இவர் நிக்க வேண்டிய இடத்துல இப்ப நான் நிக்கிறேன். எனக்காண்டி விட்டு குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. கட்சியோட தலைவரே விஜய் தான். ஸோ அவரு அந்த மனுஷன கௌரவிக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல கௌரவிக்காரு. ஸோ என்ன ஒரு நல்ல மனசு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.